தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவுகள் இருக்குல்ல, அரிசி கோதுமையில் சமைக்கப்பட்ட இந்த மைதா உணவுகள்லாம் இது சாப்பிட்டாலே மூக்கடைப்பு வந்துடும், மூச்சு விடுவதில் சிரமம் வந்துடும், மூச்சு விடுறதுக்கு திணறுவாங்க, மூச்சு விடவே முடியாது, மூச்சை நிறுத்திவிடும். பாருங்கள், இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி பழைய சாதம் அப்புறம் பேக்கரி உணவுகள் பரோட்டா இந்த மாதிரி உணவுகள்லாம் இருக்குல்ல, அது மாதிரி மாமிச உணவு இயற்கைக்கு முரணான உணவுகள் இருக்குல்ல, மனித உயிர்கள் உண்பதற்கு இயற்கையால் அனுமதிக்கப்படாத உணவுகளை நம்ம சாப்பிட்டா அது மூச்சை நிறுத்திவிடும் என்பதற்கான அறிகுறி தான் அந்த மூச்சு திணறல், மூச்சு விடுதல் சிரமம், மூக்கு அடைப்பு. அப்புறம் அந்த பிரச்சனை அதிகமாகி அது வீசிங்காகவும் ஆஸ்மாவாகவும் அது மாறும். வேறு நோய்கள் எல்லாவற்றுக்கும் நீங்கள் வந்தால் என்ன ஆகும், 60-70 வயசில் செத்து போயிடுவாங்க, மூச்சை நிறுத்திடுது. அப்போ எல்லா நோய்களுக்கும் இந்த மூச்சை நிறுத்துகிற அந்த திறன் இருக்குது. எந்த வெறும் ஆஸ்மா வீசிங் சுவாச கோளாறுகள் சுவாசம் சம்மந்தப்பட்ட நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள் மட்டும்தான் நமது மூச்சை நிறுத்தும் அப்படின்லாம் கிடையாது. எல்லா வித நோய்களும் நமது மூச்சை நிறுத்திவிடும், மூச்சு விடுவதற்கு சிரமப்பட வைக்கும். அதுக்கு காரணமாக இருப்பது நம்ம இன்றைக்கி நமது உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தம் கொண்டாடுறோம்ல, இந்த தானிய உணவுகள் அரிசி கோதுமை இந்த தானியங்கள் தானிய உணவுகளை மனுஷங்க சாப்பிடக்கூடாது, மனித உணவுகள் அது அல்ல. அதனால தான் ஏன் ஒவ்வொரு உயிரினமும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. ஒரு கட்டுப்பாடு உணவுகளில் ஒரு பலமான ஒரு கட்டுப்பாடு எல்லா உயிரினத்துக்குமே இருக்குது. சில உயிரினம் தான் அனைத்து உண்ணிகளாக இருக்கிறது, அப்போ அதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து உணவுகளையும் உண்பதற்கு அந்த உயிரினத்திற்கு இயற்கையால் அனுமதி கிடைத்திருக்கிறது. அந்த உடம்பு அந்த உயிரினத்தின் உடம்பு அதை ஏற்றுக்குது. நீ அனைத்து உணவுகளையும் உண்ணலாம். உதாரணத்துக்கு நம்ம காகம் அது அனைத்து உண்ணியா, அது ஒரு மாமிச உண்ணின்னு தான் நினைக்கிறேன். அது நெல்லை சமைச்சு போட்டால் சாப்பிடும். ஒரு நெல்லை தானியமாக சாப்பிடுமா? நீங்கள் பச்சை நெல்லை காய போடுறீங்க, அந்த நெல்லை போய் அந்த காக்கா சாப்பிடாது. பச்சை நெல்லையோ சோளத்தையோ காக்கா சாப்பிடாது. ஆனால் சமைச்சு போட்டிங்கன்னா சாப்பிடும். அந்த உப்பின் சுவை, உப்பு போட்டு சமைச்ச அந்த உணவு அதில் உள்ள சுவை ஒரு தோசையை சாப்பிடும், ஒரு இட்லியை சாப்பிடும். ஆனால் நீங்கள் நெல்லை வெறுமனே அரிசியை போட்டு பாருங்கள், அரிசியை காக்கா சாப்பிடாது. காக்காங்கிறது இப்போ சமைச்சு போடுறதுங்கிறது நாம் அது செயற்கையாக அதுக்கு எங்கேயுமே கிடைக்காத ஒரு உணவு. மனுஷங்களால் மட்டும்தான் அது கிடைக்குது. அது குழப்பத்தில் கூட சாப்பிடலாம், அது ஒரு மாமிசம் நினச்சிட்டு கூட அது சாப்பிடலாம், அது ஏமாறப்படலாம். அதனால் அந்த உணவுகளை சாப்பிட்றதுனால காக்காய்களுக்கும் நோய்கள் வரலாம். அதனால் காக்காய்கள் மாமிச உண்ணிகள் தான், அது அனைத்து உண்ணிகள் கிடையாது. தாவரங்களை உணவாக அது உட்கொள்வது இல்லை, அந்த தானியங்களை உணவாக உட்கொள்வதில்லை. அதனால் காக்கா அனைத்து உண்ணிகள் கிடையாது என்பதுதான் உண்மை. அப்போ எது எறும்பு அனைத்து உண்ணி, அது தானியங்களையும் சாப்பிடும், அது மாதிரி மாமிசத்தையும் சாப்பிடும். எறும்பு அது அனைத்து உண்ணி. அதன் உடல் அதை அனைத்து உணவுகளையும் உண்பதற்கு அந்த உடல் ஏற்றதாக அதற்கு இருக்கிறது. இயற்கையின் அனுமதி அதற்கு கிடைத்திருக்கிறது. அது சின்னதாக இருக்குது. நான் தாவரங்களை மட்டும்தான் சாப்பிடுவேன், மாமிசத்தை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அதால் உயிர் வாழ முடியாது. அதனால இயற்கை அதோட நிலையை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு அப்படி ஒரு அனுமதியை கொடுத்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். அதனால் மனித உயிர்கள் தானியங்களை உணவாக உட்கொள்ளக்கூடாது. நம்ம பிற உயிரினங்கள் பாருங்கள், ஒரு மாடு பாருங்கள், புல்லை தான் சாப்பிடுது. அது ஒரு இலை தழைகளை கூட சாப்பிட்றதில்ல, ஒரு மரத்தில் உள்ள இலை தழைகளை கூட சாப்பிடுது, புல்லை தான் சாப்பிடும். பூமியில் குறிஞ்சி அந்த புல்லை சாப்பிட்றது தான் அதோட வாழ்க்கையாக இருக்குது, அதோட விருப்பமாகவும் இருக்குது. அந்த அளவுக்கு கட்டுப்பாடோட ஏன் இருக்குதுன்னா, மற்ற உணவுகளை சாப்பிட்டாக்கா அதற்கு இயற்கையால் அனுமதிக்காத உணவுகளை அந்த மாடு சாப்பிட்டுச்சுன்னா அதில் மூச்சு விட முடியாது, அதில் சிரமம் ஏற்படும். உடம்புல அது ஒழுங்காக அதில் ஒரு சிரமத்தை ஏற்படுத்தும். உடம்பு ஒழுங்காக வேலை செய்யாது. அதை உணர்ந்த மாடுகள் அப்போ தனக்கு எது உடம்பு ஒழுங்காக இயங்குவதற்கு ஏற்ற சரியான உணவு என்பதை அது தெரிந்து வைத்திருக்கிறது. அதை மட்டும்தான் அது சாப்பிடுது. அதுக்கு அறிவு இருக்குது, நம்மளை மாதிரி கிடையாது, நம்மளை மாதிரி குழப்பவாதிகள் கிடையாது. மாடுகளுக்கு தெளிவாக அப்போ ஒரு மாட்டுக்கு இன்றைக்கி சிரமமாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன உணவு சாப்பிட்டோம், அந்த உணவுனால்தான் இந்த சிரமம் ஏற்படுகிறது அப்படிங்கிறது அதுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்குது. இப்போ இயற்கையில் பார்த்திங்கன்னா நஞ்சான உணவுகள் நிறைய இருக்குது. சில இலைதழகளை சாப்பிட்டா செத்து போயிடுவாங்க. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த உயிரினங்கள் வாழுது அப்படின்னா அந்த விஷ உணவுகளை அவைகள் சாப்பிடுவதில்லை. அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது அது விஷ உணவுகள் என்பது. இதை சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத அது தெரிஞ்சுக்கிட்டு தான் சாப்பிட்டுட்ருக்கு. அதனால் அந்த அறிவு அந்த பிற உயிரினங்களுக்கு இருக்குது. ஆனால் மனுஷங்களுக்கு அந்த அறிவு என்பது இல்லை, இல்லாமல் போய்விட்டது, குழம்பி விட்டார்கள் என்பதுதான் பொருள். தானியங்களை உணவாக சாப்பிடக்கூடாது.
தானியங்களை சாப்பிட்டா என்ன ஆகும்? மாமிசத்தை உணவாக சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா என்ன ஆகும்னா உடம்புக்கு நிறைய வலிமை கிடைக்கும். அதே நேரத்தில் மூச்சு விட முடியாது, மூச்சு திணறல் ஏற்படும், மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படும், மூக்கடைப்பு ஏற்படும், உடம்பு சூடாயிரும். அப்படி உடல் சூடுங்கிறாங்களா, உடல் வெப்பநிலை, பூமி வெப்பநிலை உயர்ந்து விட்டது அப்படிங்கிறாங்களா, அதே மாதிரி உடல் வெப்பநிலை, மனித உடல் வெப்பநிலையும் உயர்ந்து விட்டது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா அளவுக்கு அதிகமான வெப்பம். உடல் சூடை எப்படி தணிப்பது? நீ என்னதான் மருந்து சாப்பிட்டாலும் திரும்ப திரும்ப சூடாகிட்டே தான் இருக்கும். அது காரணம் என்னென்னா நீங்கள் சாப்பிட்ற உணவு அப்படி எரிகிறத பிடிங்கிட்டா கொதிக்கிறத அடங்கிடும் அப்படிங்கிற மாதிரி எரிவது என்னது? எரிவதற்கு என்ன காரணம்? தானிய உணவுகள், இட்லி, பூரி, பொங்கல், தோசை, இந்த அரிசி, கோதுமையில் கேழ்வரகு உணவுகள், இந்த உணவுகள்லாம் உடம்புல சூடை ஏற்படுத்தும், அதிகப்படியான வலிமை கொடுக்கும், அதே நேரத்தில் பயங்கர சூட்டை கொடுக்கும். அந்த சூடு உடல் ஒழுங்காக சூடாயிடுச்சுன்னா உடம்பு ஒழுங்காக வேலை செய்யாது. அதனால் உடல் இயக்கம் தடைபடும், உள்ளுறுப்புகளின் அன்றாட வேலை தடைபடும், நிறைய குழப்பம் ஏற்படும், உடம்புக்கு சிரமம் ஏற்படும், நோய்களாக அது மாறிவிடும். அதனால் ஆனால் அதை சாப்பிட்டா உங்களுக்கு உடம்புல வலிமை கிடைக்கும். ஆனால் ஒரு குறுகிய காலம்தான் வாழ முடியும், ரொம்ப காலத்துக்கு வாழ முடியாது. ஒரு 100 வருஷத்துக்கும் கடந்தும் வாழ முடியாது. 120 வருஷம் வாழ்வதற்கு தகுதியான மனித உயிரினம் 60-70 வயசில் செத்து போயிடுறாங்க. ஆனால் அது காரணம் இந்த தானிய உணவுகள் தான். இயற்கையால் அனுமதிக்கப்படாத இந்த தானிய உணவுகள், மாமிச உணவுகள், மீன் உணவுகளை சாப்பிட்றதுனால உடம்புக்கு இவங்க வலிமையை தான் பார்க்குறாங்க. அதனால் ஏற்படுகிற பக்க விளைவுகள் ஒரு கட்டத்தில் போனால் 40-50 வயசில் ஒரு நோய் வந்துடுது. அதுக்கப்புறம் நீங்கள் இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது. அப்புறம் அவங்களால வலிமையான எந்த செயல்களையும் செய்ய முடியறதில்ல. சீக்கிரமாக 60 வயசில் 70 வயசில் செத்து போயிடுறாங்க. பல்லு கொட்டி போகுது, முடி கொட்டி போகுது. முடி கொட்டுறதுக்கும் காரணம் அதுதான், முடி நரைக்கிறதுக்கு, வழுக்க விடுறதுக்கு காரணம். அப்புறம் அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு ஓடுறாங்க. ஆனால் உணவுகளில் மட்டும் எந்த சீர்திருத்தத்தையும் அனுமதிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா உணவுக்கு அடிமையாகி போய் கிடக்கிறாங்க. தங்களுடைய இந்த நிலைமைக்கு, இந்த நோய்வாய்ப்பட்ட இந்த உடலுக்கு, இந்த நிலைமைக்கு காரணமான அந்த உணவுகளுக்கு அடிமையாகி போய் கிடக்கிறாங்க. அதனால் அதை மட்டும் என்னால் இட்லி, பூரி சகஜமாக சாப்பிடணுப்பா, குலோப்ஜாம்லாம் நல்லா சாப்பிடணும், சக்கரை நோய் குறையிற மாதிரி எல்லாத்தையும் நான் தடையில்லாமல் சாப்பிடுவேன், ஆனால் நான் என்னுடைய சக்கரை நோய் குறைஞ்சிடணும், அதுக்கு ஏதாவது மருந்து சொல்லு. அதனால் அப்படி தான் யோசிக்கிறாங்க. தவிர நம்ம தவறுகளுக்கு காரணமாக இருக்கிற இந்த உணவுகளில் எந்த சீர்திருத்தத்தையும் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. உணவுகளுக்கு அந்த அளவுக்கு அடிமையாகிட்டாங்க. அதனால் உணவு சீர்திருத்தத்துக்கு மட்டும் நீங்கள் அதுக்கிட்டே வந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் அந்த அளவுக்கு அடிமையாகி போய் கிடக்கிறாங்க. உணவுக்கு அந்த தானிய உணவுகளுக்கு உப்பு போட்டு சமைச்சு அந்த தானிய உணவுகளை சாப்பிடுவதற்கு அடிமையாகி போய் கிடக்கிறாங்க. அதே மாதிரி மாமிச உணவுகள், மீன் உணவுகள். அதனால் இயற்கைக்கு முரணான, இயற்கையால் அனுமதிக்கப்படாத, மனித உயிர்கள் உண்பதற்கு இயற்கையால் அனுமதிக்கப்படாத எந்த ஒரு உணவை சாப்பிட்டாலும் அது என்னாகும் அப்படின்னா உடல் செயல்படுவதை சிரமமாக்கிவிடும். உடம்பு ஒழுங்காக வேலை செய்யாது, அது நுரையீரல் ஒழுங்காக வேலை செய்யாது. அதனால தான் மூச்சு திணறலாம் ஏற்படுது, மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படுது, மூக்கடைப்பு ஏற்படுது, உடம்பு சூடாயிரும். அதனால் உடல் சூட்டை தணிக்க வேண்டுமா? இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டாலே போதும், உடம்பு அப்படியே சூடு ஓரிரு நாள்களில் அடங்கிவிடும். இதற்கு போயிட்டு ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணிக்கிட்டு எதுக்கு வீணாக செலவு பண்ணிக்கிட்டு? அப்போ இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவுகள் எது அப்படின்னு நம்ம திரும்பவும் பார்ப்போம். காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயறுகள், பருப்பு வகைகள். முட்டைலாம் சாப்பிடக்கூடாது, அது மாமிசம். அது சாப்பிட்டா உடம்பு ஒழுங்காக வேலை செய்யாது, சிரமம் ஏற்படும்னா என்ன ஆகணும்? உணவு செரிமானம் என்பது சிரமமாக இருக்கும். முட்டை சாப்பிட்டா உணவு நல்ல செரிமானம் ஆகாது. மாமிச உணவு தான் அது, கரு மாமிசம் அது. அதனால் அதை சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டிங்கன்னா உணவு சரியாக செரிமானம் ஆகாது. அதனால் மீன் சாப்பிடக்கூடாது, இறைச்சி சாப்பிடக்கூடாது. காய்கறி, பொரியல், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்பு வகைகள், மூலிகைகள், தேன், பால், மோர், தயிர், இதுதான் மனித உணவுகள். இதை சாப்பிட்டாலே உடல் சூடு இல்லாமல் போயிடும், முடி கொட்டுறது நின்று போயிடும், உடல் பருமன் அப்புறம் இந்த உணவுக்கு, நான் சொல்கிற உணவுக்கு நீங்கள் பழகிட்டீங்க, உங்கள் வாழ்நாள் முழுதும் நான் இந்த உணவு மட்டும்தான் சாப்பிடுவேன், நான் சொல்கிற அந்த உணவு, எந்த உணவெல்லாம் நாம் சாப்பிடலாமா, மனித உயிர்கள் சாப்பிடுவதற்கு இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவு எதெல்லாமோ அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு வாழ்க்கை முழுது உடல் பருமனை பற்றி பயம் தேவையில்லை, முடி உதர்வதை பற்றி பயம் தேவையில்லை, பல்லு கூட சீக்கிரம் உள்ளது. பல்லு சீக்கிரமாக கொட்டி போகிறதுக்கும் இந்த தானிய உணவு தான். நான் உங்களுடைய கலாச்சார பெருமை அப்படி இதெல்லாம் சொல்லி நீங்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டமைச்சு வச்சுருக்கீங்கள இந்த தானிய உணவுகள், இட்லி, அரிசி, இதுதான் எங்களுடைய கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கீங்களா, கோதுமை அப்படின்னு சொல்லி, இந்த உணவுகள் தான் ஒரு 60-70 வயசில் பல்லு கொட்டி போகிறதுக்கு காரணம், முடி கொட்டுறதுக்கு காரணம், குண்டாகி போனது காரணம், உடம்புல ஒரு ஃபிட்னஸ் இல்லாமல் போகிறதுக்கு காரணம்.
அப்புறம் உடம்புல நோய்கள் வந்து இருக்குது, மூக்கடைப்பு, வீசிங், ஆஸ்மா, அப்புறம் வந்து சக்கரை நோய், எல்லா நோயும் வந்து காரணம். சீக்கிரமாக செத்து போகிறதுக்கும் இந்த உணவுகள் தான் காரணம். நான் சொல்கிற உணவுகள் இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட அந்த மனித உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, மனித உயிர்கள் உண்பதற்கு இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட அந்த உணவை சாப்பிட்டீங்கன்னா முடி கொட்டுறதெல்லாம் பெரும், பல்லு விழாது. உப்பை வந்து சேர்த்துக்காதீங்க, உப்பு சேர்க்காமல் கூட சாப்பிட்டு பாருங்கள். இப்போ வந்து இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வது கூட நமக்கு துன்பத்தை தருது. அதுக்காக நம்ம காட்டுக்கு போய் விட முடியுமா? அதுபோன்று நம்ம வந்து உப்பையும் அனுமதித்து கொள்ளலாம். அதே நேரத்தில் நீங்கள் உப்பு போட்டு சமைச்ச தானிய உணவுகளை சாப்பிடக்கூடாது, மீன் உணவுகளை, இறைச்சி உணவுகளை சாப்பிடக்கூடாது. அதை தவிர்த்து விட்டு காய்கறி பொரியல், காய்கறி கூட்டு, கீரை பொரியல், கீரை கூட்டு, மூலிகைகள், பச்சை காய்கறிகள், பழங்கள், வேக வைக்கப்பட்ட கிழங்கு, பயிர் வகைகள், பருப்பு வகைகள், பால், மோர், தயிர், இது சாப்பிட்டுக்கோங்க. நெய் கூட சாப்பிட்டுக்கலாம், அது பாலில் இருந்தோம் நெய் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி இந்த உணவுகளை சாப்பிட்டாலே உங்களுக்கு வந்து மருத்துவ செலவு மிச்சம். நோய்களிலிருந்து நீங்கள் ஒரு பாதுகாப்பை பெற்றுவிட்டீர்கள். இந்த இயந்திர அறிவியல் உலகில் நோய்களிலிருந்து ஒரு பாதுகாப்பை பெற்றுவிட்டீர்கள் என்றுதான் அதன் பொருள். நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகில் உப்பு போட்டு நம்ம சமைச்சு சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்கிற வரைக்கும் உப்பை தவிர்த்து விட்டு இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வது ரொம்பவும் கஷ்டம். நீங்கள் இறைச்சி கூட தவிர்த்து விடலாம், இறைச்சி கூட சாப்பிடாமல் இருக்கலாம், மீனை கூட சாப்பிடாமல் இருக்கலாம், இட்லி, பூரி, பொங்கல், தானிய உணவுகளை கூட சாப்பிடாமல் இருக்கலாம். ஆனால் உப்பை தவிர்ப்பது ரொம்ப கஷ்டம். உப்பை தவிர்க்கக்கூடாது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கான அந்த ஊக்கம் நமக்கு கிடைக்காமல் போய்விடும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்மளால் பொருந்தி வாழ முடியாது. பொருந்தி வாழ்வதற்கு நமக்கு உப்பு தேவையாக இருக்கிறது. உப்பு போட்டு சமைச்ச அந்த காய்கறி பொரியல், காய்கறி கூட்டு, கீரை பொரியல், கீரை கூட்டு, கிழங்கு, பருப்பு வகைகள், பயிர் வகைகள், கடலைகள், தேன், இது போன்ற உணவுகள் நமக்கு தேவைப்படுகிறது.